கொண்டாடுவானோ, திமுக காரனை கொண்டாடுவானோ. ஏன்னா அவங்களுக்கு சூடு சொல்லணும் எதுவுமே கிடையாது. திமுகவில் திருடங்களாம் நிறைய பேர் இருக்கானுவோ. தியாகம்லாம் ஒன்றும் இல்லையா, ஒயின் ஷாப்ல சரக்கு விலையை ஏற்றினாரு, 10 ரூபாய்க்கு கொண்டு எக்ஸ்ட்ரா வச்சு வித்து வீட்டுக்கு சொத்து சேர்த்தாரு. திருடமான பாஜக கீச்சாக்கன்னு அடுத்தவனை சாட்டக்கூடாது. நீ யோக்கியமே இருந்தியா? நானும் திமுக தான் இருந்தாலும் நான் பொதுவாக பேசுவேன். இது ஒன்றும் தியாகம் இல்லையா. இப்ப நான் கடகராசியில பிறந்துட்டேன்னா மனசு மாறிடுச்சு, நான் ரிஷபராசின்னு சொல்ல முடியுமானா முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அவரை திமுகவினர்லாம் கொண்டாடி வரவேற்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது ஜாமீன்ல வந்தவருக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கிறது அவசியம் இல்லை. அது சட்டத்தின் வாயிலாக அது சரியா எனக்கு தென்படலை. அது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு ஜாமீன்ல வந்திருக்கிறாரு. ஜாமீன்ல வந்தவருக்கு கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று ஜாமீன்ல வெளியே வந்திருக்காருல்ல, திமுகவினர்லாம் கொண்டாடி வரவேற்றிருக்காங்க. கொண்டாடுவானோ, திமுக காரனை கொண்டாடுவானோ. ஏன்னா அவங்களுக்கு சூடு சொல்லணும் எதுவுமே கிடையாது. திமுகவில் திருடங்களாம் நிறைய பேர் இருக்கானுவோ. இந்த ஏவா வேலு திமுக கொண்டாடிட்டு இருக்காங்களே, தியாகம் அவங்க கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. பட் மறுபடியும் என்ன தப்புனா நமக்கு தெரியாது இல்லையா. இப்ப அவரே காலி ஆயிட்டாருன்னா அத்த போஸ்டிங் அவர் தான் வருவார் போல. இது செந்தில் பாலாஜி தான் வருவார் போல. ஏன்னா அவ்வளவு வெயிட் ஆகிறான்னு அவங்களே சொல்றாங்க. அவரே பயப்படுறாரு போல. இது அவரை பார்த்து முதல்ல ஸ்டாலினுக்கே செந்தில் பாலாஜி பத்தி பயமா. ஆமா, வேற என்ன பண்றது? காசுக்குது, கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா அவர் தான் இருக்கிறாரு. வேற என்ன பண்ண முடியும்? ஆளு பழங்குது, அதனால அப்படி பேசுறாரு. பயம் இருக்கிறதுனால தானே இப்ப காப்பாத்தி விட்டா இப்ப அத்தது நிக்கும்னா இவர் கைவிட்டு இருந்து காசு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா செந்தில் பாலாஜி நேற்று ஜாமீன்ல விடுதலை அடைஞ்சிருக்காருல்ல, இதை பொறுத்தெல்லாம் நல்லதுங்க. அது அதே மாதிரி அவங்க மக்களுக்கோசம் நல்லது பண்ணிக்கிறாரு. மற்றது எங்க என்ன பண்ணாரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாரு. என்ன செஞ்சிருக்காரு அவரு அது தெரியாது. அவங்க செஞ்ச தப்பு அவங்க போயிட்டு வராங்க. இதுல என்ன கொண்டாட வேண்டியது ஒண்ணும் இல்ல. இல்ல 15 மாசம் கழிச்சு வந்திருக்காரு. எமர்ஜென்சி காலத்துல கூட எதிர்க்கட்சியினர் மேல இவ்வளவு அடக்குமுறைகள் இல்ல அப்படிங்கிறாரு. நீதிமன்றத்துக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்ல. அவருக்கு உள்ள இருக்குதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது அவரு போட்ட கேஸ் தானே. அவங்க தானே அதிமுகவில் இருக்கும் போது கரூர்லயே அவர் திருடன் அப்படின்னு சொல்லி அவரு வாயால தானே சொன்னாரு. இந்த ஆட்சியில தானே அவர் பிடிச்சிட்டு போனாங்க. திருடமான பாஜக கீச்சாக்கன்னு அடுத்தவனை சாட்டக்கூடாது. நீ யோக்கியமா இருந்தியா? யோக்கியமா இருந்தா சரி எதுக்கு போகலாம். அதை ஏன் அவர் இவரை போய் பிஜேபி அந்த கொடுமையில் பாத்துறாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அவர் பயந்து தான் இனிமேலாம் அவர் இருக்கணும். இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அவர் உயிருக்கு அவருக்கு இது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எங்கன்னா உதயசூரியனு ரெட்டாலையும் நாஸ்தம் வந்துச்சுங்க. சென்ட்ரல்ல அவங்க நாஸ்தி பண்றாங்க. அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. இருக்கிறவனை பிடிக்குதுன்ட்டு இல்லாதவனு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இருக்கிறவன்டே பிடுங்குவாங்க, இல்லாதவன்டே பிடிங்க அவனை வாயில போட்டுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அவங்க எதிர்கட்சி அவங்க அப்படிதான் குறை சொல்லிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு இங்க வேற தேவைம்போது சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அவர் உள்கட்சியிலேயே எதிர்ப்பு ஜாஸ்தி. ரொம்ப மேகமா மேல போனார் இல்லையா. ஓவர் திருஷ்டி ஆச்சு, டைம் சரியில்லை. அதனால இத்தனை நாள் உள்ள போயிட்டார். இனிமேல் அவருக்கு நல்லா இருக்கு டைம். ஆமா, அது இருக்கலாம். அது அரசியல் எல்லாம் பின்னாடி இருந்து ஆப்பாடிக்கிறது தானே. முதல்ல அந்த என்னது போக்குவரத்து துறையில இருந்தாரு, என்னத்தை கைட்டினாரு? ஒன்னும் கைட்டில, ஒரு ஆணியம் போடுங்களா. அவரு தியாகின்னு சொல்றாங்களே சார். எதுல தியாகியா இருந்தாரு? சுதந்திரத்துக்கு தியாகி இல்ல. தியாகிங்கிறது எதுல வரும்? இந்திய நாட்டுல திருநாட்டுல சுதந்திரம் மற்றவங்களுக்கு தியாகி. மற்ற எதுல தியாகியா நம்ம எடுத்துக்கிறோம்? நானும் திமுக தான் இருந்தாலும் நான் பொதுவாக பேசுவேன். தியாகனாக்கா நாட்டுக்காக நான் போராடி பண்ணாக்கா ஜெயிலுக்கு போனா தியாகம்னு சொல்லணும். இது ஒன்றும் தியாகம் இல்லையா. அவருடைய பிரச்சனைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, டெய்லி கற்பூரத்தை கொளுத்திக்கிட்டு உள்ள ஜெயிலு உள்ளதான் இருந்துகிட்டு இருந்தாரு அவரு. ஏன்னா நல்ல மனிதான் அவர் செந்தில் பாலாஜி. அதனால அவருக்கு எல்லாத்தையும் வச்சு கொளுத்துவாங்க. தியாகம்லாம் யாரும் பண்ணல. தியாகம் பண்ணலையா, தப்பு பண்ணிட்டு தானே பண்ணாரு. அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, கேஸ் போட்டிருக்காங்க. அது தியாகம் எப்படி சொல்ல முடியாது? தியாகம்லாம் ஒன்றும் இல்லையா, ஒயின் ஷாப்ல சரக்கு விலையை ஏற்றினாரு, 10 ரூபாய்க்கு கொண்டு எக்ஸ்ட்ரா வச்சு வித்து வீட்டுக்கு சொத்து சேர்த்தாரு, கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா செலவு பண்ணாரு, அதனால ஜெயிச்சாரு. வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் தியாகம்லாம் ஒன்றும் இல்லையா. அவர் பண்ணாருன்னு இன்றைய முதலமைச்சர் தான் சொல்லியிருந்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்தா உள்ள போவாரு அப்படின்னு சொன்னாரு. திமுக ஆட்சிக்கு வந்துச்சு உள்ள போயிட்டாரு. ஆனா திமுகவால் உள்ள போகல. யாரும் இங்க தியாகம் பண்ணிட்டு அப்துல் கலாம் ஐயா மாதிரிலாம் இல்லை. ஒன்று இங்க யாரும் அவரு என்ன தியாகம் பண்ணாரு? இல்ல போராட்டத்துல ஏதாவது கலந்துனாரா? இல்ல எதுவும் இல்லையே. அவரு அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தாரு, அதுக்காக அவரை வச்சிருந்தாங்க, வெளில அமிச்சாங்க. அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுல தியாகம் இருந்தது. தியாகம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவர் மேல இதே டிஎம்கே தான் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வாபஸ் வாங்காம அது பிடிபட்டிருக்குது. இடி இது அதை அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மை. தியாகிலாம் சொல்ல முடியாது. அவர் தப்பு செஞ்சாரு, ஊழல் பண்ணாரு, உள்ள போயிட்டு வெளியே வந்தாரு. இந்த ஆடியில வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்துல போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டுல ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.